பாதனையின்றி பாருங்கள், பாதனையின்றி 815 கிலோமீட்டர் நடப்பது, வெயிலிலும் மழையிலும் நனைந்து நடப்பது என்பது எளிய விடயமல்ல. இலங்கையிலே ஈழத்திலே அதாவது மிகப்பெரிய யாத்திரையான கதிர்காமத்துக்கான மிகப்பெரிய யாத்திரையான கஷ்டமா இல்லையா இந்த யாத்திரை? கஷ்டமாக நினைக்கக்கூடாது. முருகன்கிட்ட போகிறத கஷ்டமாக நினைக்க மாட்டேன், அது கஷ்டம்தான். சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. අන්ඩෝන කියලා හිතුනේ මොකටද? යන්න කෝලේ මට ඉස්සරින්ම ආසාවක් තිබ්බා මේ පාදයාත්‍රා යන්න ඕන කියලා. ඉතින් உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க சன்னதி முருகன் ஆலயத்துக்கு முன்னு நிற்கிறேன். மேனண்டைக்கு இங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலே ஈழத்திலே அதாவது மிகப்பெரிய யாத்திரையான கதிர்காமத்துக்கான மிகப்பெரிய யாத்திரையான அந்த பாத யாத்திரையானது இன்றைய தினம் வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கணும். நேற்று முன்தினம் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க இந்த ஏற்பாடுகள் நடக்கிற சம்பந்தமாக. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே முருகன் ஆலயத்தில் அந்த வேல் வைத்து காலையில் அதிகாலையில் வேல் வைத்து அந்த வேலை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் இங்கே இருந்து அந்த பாத யாத்திரையாக தொடர்ந்து 58 நாட்கள் அந்த கதிர்காமத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் இங்கே இருந்து ஆரம்பிக்க போயின பயணத்தை இன்றைக்கி இந்த காணொலியில் நாங்கள் அது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க என்ன நடக்குது, என்ன மாதிரியான இந்த பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அவர்களோட பயணம் ஆரம்பிக்க போவது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதிகாலை பூஜையின் போது பார்த்தீங்கன்னா அந்த அவர்களுடைய கதிர்காம யாத்திரைக்கு போவதற்குரிய அந்த வேல்கள் வந்து பூஜைக்கு உள்ளே வைக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி அளவில் இங்கே பூஜைகள் நடைபெற்று அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிரதான பூஜகரால் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவினால் அந்த வேல்கள் வந்து அவர்கள் கைகள் ஒப்படைக்கப்படும். அதுக்கு பின்னர் அவர்களுடைய இந்த யாத்திரை வந்து ஆரம்பிக்கப்படும். அதுதான் பழமையாக இருக்கின்றது. பூஜை வழிபாடுகள் நிறைவடைந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்து கையளிக்கப்பட்ட நிகழ்வு வந்து இப்போ இடம்பெற்றிருக்கும். பாத யாத்திரைக்காக கதிர்காமம் செல்லவிருக்கின்ற இந்த வேல் சுவாமிகள் வந்து அந்த வேல்களை பெற்றுக்கொள்கினர். பிரதான பூஜகரால் வந்து இந்த வேல்கள் வந்து இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை வலம் வந்து ஆலயத்தின் உள்வீதியை வலம் வந்து அதுக்கு பிறகு செல்ல சின்னதியான் வெளிவீதியை வலம் வந்து பின்னர் வந்து அவர்களிடம் பயணத்தை வந்து ஆரம்பிப்பதற்கு இப்போ தயாராக இருக்கிறோம்.
இந்த யாத்திரை செல்ல இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவர்களுடைய அந்த சந்தோஷத்திலாக அல்லாது நேர்த்தியினாக பார்த்தீங்கன்னா பணங்களையும் கூட அவர்கள் கைகளில் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ 2024ஆம் ஆண்டினிலே அடிவேல் பெருவிழாவினை முன்னிட்டு செல்லாம்பல்ல மருதர் கதிர்காமருக்கு கனவிலே தோன்றிய கந்தவடிவேலன் அற்புதமாக இருக்கின்ற பூவரச மரத்தடியானுக்கு 23 வருடங்களாக இந்த பாத யாத்திரை இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக 3 மாகாணங்களையும் 7 மாவட்டங்களையும் தாண்டி இந்த புனிதமான யாத்திரை 53 அல்லது 54 நாள் இந்த பாத யாத்திரையாக 815 கிலோமீட்டர் எம்பெருமானுடைய கதிரமலை கந்தனுடைய சன்னிதானத்தை சென்றடைய இருக்கிறது. சொல்லுவார்கள், செல்வச்ச நதியிலே இந்த வேல் கதிர்காமத்தை நோக்கி செல்வது ஒரு வழக்காறு. இங்கு பயத்தம் துவையலும் பெருமானுக்கு இளநீரும் வைக்கப்படும். அங்கிருந்து பெருமான் வருகிற போது உளுத்தம் புட்டு பெருமானுக்கு கட்டி கொடுப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அவ்வளவு சிறப்புக்குரியதாக தொண்டைமனாறு செல்வச்ச நதியானுடைய பெருங்கருணை இந்த ஆலயத்திலே விழுந்திருக்கிறது. எனவே மருதர் கதிர்காமர் வழிவந்தவர்களினாலே தொண்டைமனாறு செல்வச்ச நதியே இருந்துதான் இந்த பாத யாத்திரை புனித யாத்திரையாக 815 கிலோமீட்டர் சென்றடைய இருக்கிறது. எல்லா முருக பக்தர்களுடைய வேல் தாங்கியபடிதான் இந்த பாத யாத்திரை. ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் சுவாமிமார்கள் வேல் தாங்கி வந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம் என்று எல்லா மாகாணங்களிலிருந்தும் இந்த வேல் தாங்கியபடி இந்த தல யாத்திரை புனிதமாக இன்றைய நல்ல நாளிலே அன்பர்கள் அடியார்கள் சூழ்ந்திருக்க காலை பொழுதிலே வேலைக்கு விசேடமான அபிடேகங்கள் ஆராதனைகள் இடம்பெற்று இலங்கை மணி திருநாட்டிலே சாந்தி சமாதானம் வளர வேண்டும், இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை வளர வேண்டும், நிம்மதியோடு தமிழர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடுதான் இந்த பாத யாத்திரை உலக நன்மை வேண்டி உலக மாந்தர்களுடைய ஜீவகாருண்யமுள்ள உயிர்கள் எல்லாம் பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று சொன்னது போல எல்லாம் வெல்ல வேட்பெருமானை தாங்கிய வண்ணம் இந்த வேல் உறுதுணையை தரக்கூடியது, ஞானத்தை தரக்கூடியது, அறிவை தரக்கூடியது, ஞபபயத்தை நீக்கக்கூடிய அந்த வேலை கையிலே தாங்கி எத்தனை காடு மலைகள் தாண்டி எத்தனை கொடிய விலங்குகளினுடைய அந்த விருட்சமாக இருக்கக்கூடிய கானகத்தை தாண்டி இந்த பாத யாத்திரை இன்றைக்கு புனிதமாக செல்வச்ச நதி புனிதமன் யோகர் சுவாமிகள் சொன்ன இந்த சிவலிங்கம் விதைக்கப்பட்ட மண் என்று சொன்னாரே, அந்த மண்ணிலே இன்றைக்கு கால்தடம் பதித்து நாங்கள் பொடி நடையாக அடியார்களே காலிலே பாதனையின்றி பாருங்கள், பாதனையின்றி 815 கிலோமீட்டர் நடப்பது, வெயிலிலும் மழையிலும் நனைந்து நடப்பது என்பது எளிய விடயமல்ல. அந்த பெருங்கெங்கரியத்தை முருகனே ஆட்படுத்துகிறான், முருகனே அதற்கு தலைவனாக நிற்கிறான். தமிழ் தலைவனுக்கு அரோகரா என்று பாத யாத்திரை இனிதே ஆரம்பமாகிறது. செல்வச்ச நதியிலே இப்போது செல்வச்ச நதியினுடைய ஆலயத்திலே இருக்கிற அன்னதான மண்டபத்திலே இன்று காலை உணவு சிறப்பாக அத்தனை அடியவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இந்த செல்வச்ச நதி ஆலய நிர்வாகத்துக்கு நாங்கள் பலமுறை நன்றி சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த வழித்தடம் செல்வதற்கான அத்தனை அயத்தப்பாடுகளையும் இந்த மண்ணிலே நாங்கள் வந்து கேட்டபோது எந்தவித மறுப்புமின்றி இந்த செல்வச்ச நதியினுடைய அரங்காவலர்கள், ஆலய நிர்வாகத்தினர்கள், மருதர் கதிர்காமர் வழிவந்த பூசகர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உண்மையிலே செல்வச்ச நதியானிலே பூசை செய்கின்ற பூசகர்களை எல்லாம் முருகனின் அம்சமாகத்தான் நாங்கள் பார்ப்போம். அவர்கள் தலையிலே நீரிட்டாலே நோய் தீரும் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு சிறப்பை தரக்கூடிய செல்வச்ச நதியானுடைய பெருங்கருணையினாலே இந்த வேல் யாத்திரை கோலாகலமாக ஒரு பக்தி பூர்வமாக ஆரம்பமாகிறது. எல்லாம் வல்ல இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக ஒளிபரப்புகின்ற ஊடகங்கள் அத்தனைக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் உலகங்கள் எங்கும் வாழுகின்ற இந்து தமிழர்கள் இந்த காட்சிகளை நேரடியாகவும் ஏனைய காணொலியினூடாகவும் பார்க்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல கதிரமலை கந்தனுடைய திருவரு உடைக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு செல்வச்ச நதி வேலவனுக்கு இந்த யாத்திரையில கலந்து கொள்வது பாத்தீங்கன்னா கொழும்புல இருந்து ஒரு நபர், சிங்கள நபர் வந்து இங்க வருகை வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து வந்து இங்க யாத்திரைகளை கலந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருடைய கதைத்து அவருடைய அனுபவம் எப்படி இருக்குன்றது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுள்ளுவோம். முதல்ல அவர்கிட்ட கேட்போம். அவர் සිංහලத்தில் சொல்லட்டும். දාහතුර තව පළමු පාර මේට ඇවිල්ලා පාදයාත්‍රා එකතු වුණේ. ඊට පස්සේ අවුරුදු 8ක් විතර ගිහින් තියෙනවා. இந்த சாமி வந்து 2014 தான் கதிரம யாத்திரையை ஆரம்பித்தவர்.
8 வருடங்களாக இந்த பாத யாத்திரை இவர் தொடர்ந்து கொண்டிருக்கார் எங்களுடன். අන්ඩෝන කියලා හිතුනේ මොකටද? යන්න කෝලේ මට ඉස්සරින්දම ආසාවක් තිබ්බා මේ පාදයාත්‍රා යන්න ඕන කියලා. ඉතින් යන්න පුළුවන් තත්ත්වයක් රටේ තිබුණේ නැහැනේ. ඉතින් ඊට පස්සේ මේ 2014 තමයි මම ආවේ පළවෙනි පාරට පාදයාත්‍රා. இவர் வந்து கதிராமம் போகணும்னு தனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு தான் வந்தவர். இவர் ஒரு எங்களோட சகோதர மொழியாக இருந்தாலும் அவர் எங்களை இறங்கி எங்களுக்கு உதவியும் செய்து கொண்டு தான் வரல அவரிடம். ஆனால் இவர் மச்ச மாம்சம் ஒன்றுமே சாப்பிட்றதில்லை. இவருடைய பேர் எங்கே இருந்து வந்துக்கிறார்? இவர் கொழும்பு தெய்வல. அவரோட பேர் வந்து பெனாண்டோ. இந்த சமயத்தில் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ சமயத்தில் இப்போ இருக்கிறார். இந்த சமயத்துக்கு வந்துட்டாரா? பௌத்தம். அங்கே இருந்தே நடந்தா வாரவர் ஒரு வருஷம் அங்கேருந்து நடந்து வந்திருக்கார். இந்த முறை பஸ்ஸில் வந்து ஒரு வருஷம் இருக்கார். இந்த பயணம் எப்படி இருக்குன்னு கேளுங்க அவர்கிட்ட. මේක යාත්‍රා කොහොමද කියලා. හොඳයි. ඉතින් අපි කතරගම දෙවියන් කියන භක්තියෙන් යන්නේ. எனக்கு நல்ல மன்றார் முருகன் பக்தியோட தான் நான் போய் கொண்டிருக்கேன்னு சொல்கிறேன். அன்பானவர்களே, இந்த யாத்திரையானது ஒரு புனிதமான யாத்திரை. உலகத்திலேயே இப்படி ஒரு 58 நாள் 815 கிலோமீட்டர் 93 திருத்தலங்கள் 3 மாகாணங்கள் 7 மாவட்டங்களையும் தாண்டி இந்த முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் ஒற்றுமையாக இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாக வேணும். பொருளாதார பிரச்சனைகள் அற்று போகணும். ஜாதி மத வேதம் இல்லாமல் மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இவ்வளவு முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் இன்றையில இருந்து 58 நாள் இந்த பூமியில, தெய்வ பூமியில, சிவ பூமியில இப்படி ஒரு ஜாத்திரை இந்த வேல் கொண்டு செல்லுகிறோம் என்றால் இந்த வேலின்றைய விளக்கம் உலக நாட்டில் உருவாகிறது அனைத்து மனிதர்களும் வேல் வடிவத்தில் தான் உருவாகிறார்கள். எந்த நாட்டவர்களாக இருந்தன, எந்த மதத்தவர்களாக இருந்தன, எந்த இனத்தவர்களாக இருந்தன, வேல் வடிவத்தில் உருவாகிற இந்த வேலை கொண்டு இந்த அடியார்கள் இப்படி ஒரு யாத்திரையை கடைப்பிடிக்கிறோம் என்றால் அது நாங்கள் கேட்கிற வரம் கிடைக்கும். முருகன் தருவார். வேதவியாசர் சொன்ன தமிழ் மந்திரம், வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்கீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அல்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையே நினைவுமே எங்கள் உதரங்களில் ஒழிக்கட்டும். உடனே நாங்கள் தமிழ் கடவுள் இந்த பூமியில கால் வச்ச இந்த தளத்துல இருந்து நாங்கள் கதிர்காமம் செல்றோம் என்றால் கோடான கோடி புண்ணியம் காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம். அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனார் செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து அவர்களுடைய இந்த கதிர்காமத்திற்கான யாத்திரை வந்து இனிதே ஆரம்பிக்கப்படுகின்றது. யாத்திரை செல்லும் அடியர்களை பார்த்தீங்கன்னா சன்னதியான் ஆச்சிரமம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சன்னதி ஆலயத்துக்கு போயிருந்தால் இங்கே போக வரமாட்டீங்க யாருமே. அந்த அன்னதானம் வழங்கப்படுகின்ற சன்னதியான் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அவர்களுடைய வேலை வந்து அங்கேயும் பூஜை வழிபாட்டுக்காக வைத்து, அதாவது அந்த மோகன் ஐயா அவர்களுடைய அந்த ஏற்பாடுகளில் நடக்கின்ற அந்த பூஜை வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு அதோடு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அங்கே வந்து காலை வேளை உணவையும் வழங்கி தேநீர் என்பனவும் வழங்கப்பட்டது. அதோடு பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய சிறிய பணத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிறிய பண உதவியும் வந்து அந்த இடத்துல செய்யப்பட்டதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும்.
வணக்கம்மா. இதை பற்றி சொல்லுங்க, அந்த யாத்திரை போகிறத பற்றி. அதில் நான் ஒரு நேர்த்தி வச்சதை தான் இந்த வருஷமாக போகிறேன். இதுக்கு முதல் மட்டக்களப்பிலேருந்து 2 வருஷத்துக்கு முதல் நான் போயிருக்கிறேன். செல்வச்சன்னதிலேருந்து இந்த வருடம் தான் நான் முதலாக போகிறேன். இங்கேருந்து போகணும்னே யோசிக்கிறீங்க? நான் நேர்த்தி வச்சுருந்தேன். நேர்த்தியால் நான் போகிறேன். இதுக்கு முதல் போயிருக்கிறேன். நான் பாத யாத்திரை மாமங்கேஸ்வரத்தில் இருந்து 2 இடம் போயிருக்கிறேன். நேர்த்தி வச்சு பாத யாத்திரை போனால் அது நடக்க மாட்டேன். நிச்சயமாக நடந்துருக்குது. நடந்தது புறாம் போகிறேன். உங்களுக்கு இந்த நேர்த்தி டிரைவர் இல்லை? ஆமாம், நேர்த்தி நிறைவேறினது புறாம் போகிறேன். நிறைய பேர் இந்த நேர்த்தி டிரைவர்னா நிப்பாடிடுவாங்களோ? இல்லை, நான் அப்படி இல்லை. நேர்த்தி நிறைவேறினா கால் உடைஞ்சிருந்து நான் 2 வருஷம் நடக்க இல்லாமல் அதால் நேர்த்தி வச்சேன். எனக்கு இப்போ அதான் நடந்து போகிறேன். இங்கே இருந்து நேர்த்தி வச்சது. கஷ்டமாக இல்லையா இந்த யாத்திரைன்றது? கஷ்டம் பண்ணி நினைக்கக்கூடாது. முருகன்கிட்ட போகிறத கஷ்டம் பண்ணி நினைச்சா மட்டும் அது கஷ்டம்தான். ஸ்லோ பண்ணிச்சு சுலபமாக போய்விடலாம். பயணம் பாதையெல்லாம் எப்படி இருக்கும்? இங்கேருந்து நான் போயில்லை, மட்டக்களப்பிலேருந்து நான் போயிருக்கிறேன். அதில் கடவுளோட நான் பாதையில் நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் நோக்கி முருகன் எல்லாத்துக்கும் இதாகுவார். முருகன் எங்களுக்கு துணை நிற்பார் எல்லா விஷயங்களையும். சரிங்களா? சரி. அவ்வாறு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான கதிர்காமத்துக்குரிய அந்த பாத யாத்திரை வந்து இனிதே ஆரம்பமாகி அவர்களுடைய பயணம் வந்து இன்றைய தினம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த யாத்திரையானது தடை இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.